சாய்ரா, என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னிடம் நான் முக்கியமாக பேச வேண்டும். முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். நாளை விடிந்தால் வியாழன். இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்லியே ஆக வேண்டும் என்றுதான் வந்தேன். எப்பொழுதும் இரவு நேரத்தில் தொங்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். ஒவ்வொரு காலகட்டமும் ஏதேதோ விஷயத்தை தூங்கும் பொழுது தேவையே இல்லாத விஷயத்தை பற்றி யோசிக்கிறாய். அதை நினைத்து நடு ராத்திரியில் பயந்து விழித்து அமர்ந்திருக்கிறாய். என்ன செய்ய போகிறோம் வாழ்க்கையில்? நம்மை நம்பி இத்தனை உயிர்கள் இருக்கிறதே, இந்த உயிர்கள் அனைத்தையும் எப்படி காப்பாற்றப் போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையை சுற்றி அனைத்து பேரும் விரோதிகளாகவும் துரோகிகளாகவும் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்கள் எப்பொழுது அழகாக மாறும்? ஆசையாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கவில்லையே என்று நீ கவலைப்படும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு புரிகிறது. நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? என்ன விஷயம் வேண்டும் என்று நினைக்கிறாய்? எல்லாமே எனக்கு தெரியும் தங்கமே. வாழ்வில் நீ போராடி கொண்டு இருக்கும் விஷயம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? உனக்கு நாளை நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? இது அனைத்தையுமே நான் நன்றாகவே அறிந்தவன்தான். எனக்கு எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகளுடைய ஞாபகங்கள் மட்டும்தான் இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், எந்தெந்த விஷயங்கள் சரியாக நடக்க வேண்டும் என்ற ஞாபகம் மட்டும்தான். இதில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்துவிட்டு நல்லதாக நடக்குமா கெட்டதாக நடக்குமா, அது மட்டுமல்லாமல் நாளை பொழுது விடிந்தால் யாருடைய விதத்தில் சண்டை வரப்போகிறது, யார் நம்மிடம் வந்து எதர் மாதிரி விஷயத்தை பேசப் போகிறார்கள், என்ன செய்தியை கேட்கப் போகிறோம் என்று ஒரு பயத்திலேயே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். வாழ்க்கையை நீ அப்படி பயந்து பயந்து வாழ்ந்தாயானால் அதில் ஒரு ருசியும் இருக்காது, அதில் ஒரு சந்தோஷமும் இருக்காது. வாழ்க்கை என்பது நிம்மதியாக வாழ்வதற்கு அதில் எப்பொழுதுமே பயமோ தயக்கமோ இருக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் எதற்கு பயம், எதற்கு தயக்கம்? ஒவ்வொரு காலகட்டமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தைரியமாக இருந்துதான் எல்லாவற்றையும் கடந்து வருகிறாய். இதையும் தாண்டி சில விஷயத்தை நினைத்து பயப்படுகிறாய். பயம் என்பது ஒரு நாளும் வேண்டாம் என்றுதான் சொல்வேன். நீ எப்பொழுதும் தெய்வத்தின் குழந்தை. தெய்வமானது உன் வாழ்க்கையை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. முக்கியமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ கவனிப்பதை விட தெய்வங்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் கவனித்து கொண்டு இருக்கிறோம். உனக்கு நேரங்கள் சரியில்லை. உன்னுடைய கர்ம வினையானது உன்னை இந்த அளவுக்கு வாட்டி வதைத்தாலும் கர்ம வினைதான் உன்னை வாட்டி வதைக்கிறதே என்று நாங்கள் யாரும் உன்னை விட்டு நகர்ந்து செல்வது கிடையாது. உன்னை எந்த அளவுக்கு பாதுகாத்து எந்த அளவுக்கு உன்னை நிம்மதியாக வாழ வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். பொறுமையின் உச்சத்திலேயே நீ இருக்கிறாய். சில சமயமெல்லாம் பொறுமையாகவே இருக்க மாட்டாய். ஆனால் இப்பொழுது எல்லாம் பொறுமையாக எது நடந்தாலும் நடக்கட்டும் என்று பொறுமையாக விட்டுவிட்டாய். ஆனால் எல்லாம் சரிதான். அந்த இரவு நேரத்தில் குழப்பம் மட்டும் எதற்கு? குழப்பமே இல்லாமல் சந்தோஷமாக வாழலாமே. தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்து சந்தோஷமாக நீ வாழ்வாய் என்பதை எந்த ஒரு சிறிய குழப்பங்கள் கூட இல்லையே. தலைக்கு மீறி எந்த ஒரு விஷயமும் போகவில்லை. எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரி செய்யும் இடத்தில்தான் இருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். இந்த இரவு நேரத்தில் நான் சொல்லும் விஷயம் உன்னுடைய மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் என்பதனால் மட்டும் சொல்லவில்லை. இது உன் வாழ்க்கையில் நடக்கும். அதனால் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இரு என்று தான் சொல்கிறேன். முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். இரவு நேரத்தில் என்னை நம்பி இந்த வாக்கினை கேட்கிறீர்கள். இந்த சாய் நிச்சயமாக நம்மோடு இருப்பார் என்ற நம்பிக்கையில் இருக்கிறீர்கள். இந்த சாய் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து விஷயங்களையும் அற்புதமாக உங்களுக்கு செய்து தருகிறேன். காலம் காலமாக நீங்கள் என்னை வணங்குகிறீர்கள். ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும். நீ எந்த அளவுக்கு பாவம், எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இயங்குகிறாய் என்பது. நிச்சயமாக அனைத்து விஷயங்களையும் மாற்றுவேன். நாளையோடு உன்னுடைய அனைத்து கவலைகளுக்கும் முற்றுப்புள்ளி. சந்தோஷம், துவக்கம். இதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் நாளையுடைய
நடக்கும் முக்கியமான விஷயம். உன்னுடைய வாழ்வில் நீ சோர்ந்து போய் நிற்கிறாய். ஒவ்வொரு காலகட்டமும் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் இருந்தாய். ஆனால் நீ நாளை உனக்கு ஆசைப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கும் நேரமோ வந்துவிட்டது. இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நாள் வாழ்க்கையை நீ அழகாக கடந்து வந்து விட்டாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் கடக்கப் போகும் விஷயங்களோ மிக மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும். பல பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீ எல்லாம் எங்கு வாழ்க்கையில் உருப்பட போகிறாய் என்று முகத்திற்கும் நேராகவும் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய மற்றவர்களுக்கு, அதாவது மற்றவரிடம் சொல்லியும் அதுவும் உன் காதில் விழுந்திருக்கிறது. ஆனால் இனிமேல் யாரெல்லாம் உன்னை தோற்கடிக்க வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசினார்களோ அவர்கள் எல்லோருமே அசிங்கப்படும் அளவுக்கும் தலை குனியும் அளவுக்கும் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு உயரப்போகிறாய். நாளை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் செய்தியானது வரும். நாளை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்லதானது நடக்கும். துவண்டு போய்கொண்டு இருக்கும் உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் மிகப்பெரிய ஒரு அதிசயமும் உனக்கு நடந்திட இந்த சாயாகிய நான் துணை இருப்பேன். நாளை வியாழன் மிக மிக முக்கியமான நாள். என்ன தெரியுமா? எனக்கும் முக்கியமான நாள், உனக்கும் முக்கியமான நாள். எனக்கு நீ பூஜை செய்து முடிப்பதற்குள், எப்பொழுதும் வியாழன் பூஜை செய்வாய், அதே போல செய்து முடிப்பதற்குள்ளேயே உன்னுடைய வாழ்வில் பேரின்பத்தான செய்தியை நீ அடைவாய். பல பேர் உன்னுடைய வாழ்வில் எத்தனை துரோகம் செய்தார்கள். அது மட்டும் அல்லாமல் நீ தோற்று போக வேண்டும் என்று எத்தனை பெயர் நினைத்தார்கள். அத்தனை பேருக்கும் சவுக்கால் அடி கொடுத்தது போல கொடுக்க வேண்டும் அல்லவா? எத்தனை பேருக்கு உன்னுடைய வாழ்க்கை இதுதான் என்று நிரூபித்து காட்ட வேண்டும். அத்தனை பேருக்கும் எல்லா விஷயத்தையும் புரிய வைக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக அனைத்து விஷயத்தையும் புரிய வைக்கிறேன். காலம் நிச்சயமாக உன்னை பார்த்து கேவலமாக பேசி சிரித்தவர்களுக்கு பதில் சொல்லும். வாழ்வில் நீ துவண்டு போய் இருக்கிறாய். துவண்டு போய் இருக்கும் நேரத்தில் உனக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லாமல் யாரெல்லாம் சிரித்தார்களோ, யாரெல்லாம் வாழ்க்கையில் இவள் இப்படியே இருக்கட்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுத்தது போல ஒரு அடியை, ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். நீ எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நாளை விடியும் விடியல் உனக்கானது. நிச்சயமாக நாளை காலை நீ பூஜை செய்வதற்குள்ளேயே ஒரு மாற்றத்தை நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்துவேன். என்னுடைய கோவிலுக்கு ஓடி வந்து நீ சொல்வாய், சொன்னது போலவே செய்து விட்டீர்களே சாயி என்று நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.